துபாயில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்திய தூதரகம் கூறுவது பொய்யான தகவல் என்றும் மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழக மீனவர்கள் 23 பேர் சவுதி அருகே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கமிஸ் என்ற மீனவர் தவறி கடலில் விழுந்ததால் அவரை தேடும் முயற்சியில் மற்ற மீனவர்கள் ஈடுபட்டனர். ஆனால் மீனவரின் உடல் கிடைக்கவில்லை. இதையடுத்து அங்குள்ள நீதிமன்றத்தில் 1 மாத விசாரணைக்கு பிறகு அனைத்து மீனவர்களும் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 1 மாதத்தில் தமிழக மீனவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக மீனவர்களை பணியமர்த்திய முதலாளி கூறியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் தங்களின் பாஸ்போர்ட்களை ஒப்படைக்காமலும் போதிய உணவு வழங்காமலும் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மீனவர்களின் உறவினர்கள் நடத்திய போராட்டங்களை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். ஆனால் இந்திய தூதரகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறுவது பொய்யான தகவல் என்றும் மத்திய அரசு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். நாங்கள் 23 மீனவர்களும் இந்த அறையில் 2 வருடங்களாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளோம். இந்த விஷயம் சம்பந்தமாக நீங்கள் இந்திய தூதரகம் அவர்களுக்கு சரியான உடைகள், இருப்பிடம், சாப்பாடு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருப்பதாக பேட்டி கொடுத்திருக்கிறீர்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் நீங்கள் கூறியபடி எந்த ஒரு இதையுமே எங்களுக்கு எம்பசி செய்யவில்லை. கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து எங்களுக்கு நீங்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யவில்லை அவர்கள்.